அமர்க்களமான ஒரு சாப்பாடு அப்படின்னாவே செட்டிநாடு பகுதியை பொறுத்த வரைக்கும் மட்டன் விருந்து தாங்க. மட்டனை வச்சு அட்டகாசமாக ஒரு கோலா உருண்டை அது ஸ்டார்டராகவும், கோலா உருண்டை குழம்பு அது சூப்பராகவும், மட்டன் மசாலா இந்த விருந்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாதுங்க. இந்த வீடியோவில் நம்ம முதல்ல மட்டன் கோலா உருண்டையினுடைய ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ரெசிபி பார்த்துடலாமா? It is your digital way. Chettinad Snacks Online brings the heritage to your doorstep. We connect tiny dots of Chettinad Kitchen. Chettinad Snacks Online, the ultimate gateway of heritage-rich homemade products. மட்டன் கோலா உருண்டைக்கு மட்டன் நீங்கள் நல்லா கைமா பண்ணி வாங்கிக்கோங்க. நல்லா மின்ஸ் பண்ணி கொடுப்பாங்க கடையில் வாங்கும்போதே. கைமா பண்ணி வாங்கிக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ மட்டன் கைமா வாங்கிட்டு அதை நல்லா அலசிட்டு தண்ணியை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சுத்தமாக தண்ணியே இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. மட்டன் வேகும்போது ஆரம்பத்தில் தண்ணி விட்டுட்டு வரும். இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம இந்த உருண்டையை செய்ய போகிறோம். தண்ணி சுத்தமாக இந்த ரெசிபிக்கு சேர்க்க போகிறதில்ல. அதனால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கோலா உருண்டைக்கு தேவையான மசாலாவை நான் 2 பிளேட்டில் 2 வகையாக எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து வெட் இன்க்ரீடியண்ட்டும், இன்னொன்று வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட்டும். நம்ம வதக்கிறதுக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா ஒரே மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல ட்ரை இன்க்ரீடியண்ட்டுக்கு பட்டை 1 இன்ச் அளவுக்கு, கிராம்பு ஒரு 4-5, சோம்பு, சீரகம், மிளகு, முந்திரி, பாதாம், பொட்டுக்கடலை இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல ட்ரை இன்க்ரீடியண்ட்டை ஒன்றா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திங்கன்னா போதும், அதிகம் தேவையில்லை. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு முந்திரியும் பாதாமையும் முதல்ல சேர்த்துக்கலாம். இது சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால முதல்ல சேர்த்துருக்கேன். நான் இந்த மாதிரி ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி சேர்க்குறேனோ அதே மாதிரி சேர்த்து வதக்கி எடுத்திங்கன்னா ஒரே மாதிரி வறுபட்டுரும். இல்லைன்னா ஒன்று ஜாஸ்தியாகவும் ஒன்று கம்மியாகவும் வேகும். அதனால் இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பட்டையும் கிராம்பையும் சேர்த்து இந்த முந்திரி பாதாம் கூட பட்டை கிராம்பு இதை சேர்த்து வறுக்கும் போதே நல்ல ஒரு அரோமா வரும், நல்ல மணம் வரும். இப்போது கொஞ்சம் வறுபட்டுடுச்சு. பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கும். ஒரே மாதிரியும் வறுபட்டுடும். இது கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், மிளகு சேர்த்து வச்சுருக்கோம்ல அதையும் இதில் சேர்த்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மசாலா வறுக்கும் போதே ஒரு நல்ல மணம் வரும். நல்ல மணம் வரும்போது எடுத்துடலாம். பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வந்ததும் மாற்றிட்டு வெட் இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வறுத்துக்கலாம். அதுக்கு எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இது 3ஐயும் நல்லா ஒரே மாதிரி வர அளவுக்கு, அந்த பச்சை மிளகா கொஞ்சம் அப்படியே வெள்ளை வெள்ளையாக மேலே வெந்து வந்துடும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் மிதமான தீயில் வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசம் மாறி நல்லா வதங்கி வரும்போது மாற்றிட்டு இப்போ நம்ம மட்டன் கைமாவை வதக்க போகிறோம். அதே பேனில் எண்ணெய் எதுவுமே நான் சேர்க்கலை. அதே பேனை சூடு பண்ணிவிட்டு அந்த கைமா சுத்தம் பண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மட்டன் கைமாவை சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இது வதங்கி வரும்போதே நல்லா தண்ணி விட்டுட்டே வரும். மட்டன் ஆரம்பத்தில் அது வதங்கும் போது அப்படியே தண்ணி விட்டுட்டே வரும். பயப்பட வேண்டாம். அந்த தண்ணியை நம்ம தனியாக எடுத்து மசாலா அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மட்டன் குழம்புலையோ சூப்லையோ சேர்த்துக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை மிதமான தீயில் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஓரளவு வதங்கிடுச்சுன்னா மிக்சியில் ஈஸியாக அரைப்பட்டுடும். அதுக்காக தான் நம்ம இதை வதக்குறோம். இல்லை அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா அந்த தண்ணி எல்லாமே இஞ்சிற வரைக்கும் வதக்கிறதுனாலும் வதக்கிக்கலாம். பட் நான் அப்படி வதக்கலை. ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வதக்கியிருக்கேன். பாருங்கள், நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அந்த தண்ணி பாருங்கள், அந்த எக்ஸஸ் வாட்டர் அப்படியே ஊஸ் அவுட் ஆகிட்டே இருக்கும். அந்த மட்டனில் இருக்க தண்ணி, அந்த கொழுப்பு தன்மை எல்லாமே உருகி வரும். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நான் அரைக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா அதை நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அதை அரைச்சிக்கலாம். இதை நான் அப்படியே எடுத்துடுறேன். தனியாக எடுத்து வச்சிடறேன். இதை நான் மசாலா அரைக்கிறதுக்கு சேர்த்துக்க போகிறேன். மசாலாவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து அரைக்க போகிறதில்ல. இந்த மட்டன் வதக்கணும்ல இந்த எக்ஸ்ட்ராக்டை வச்சு தான் மசாலா அரைக்க போகிறேன். அதனால் இது ஆறட்டும், நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்கிடையில் மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா சீக்கிரமாக ஆறிடும். மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட், வெட் இன்க்ரீடியண்ட் 2ஐயும் தனித்தனியாக வதக்கி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மட்டன் தண்ணி எடுத்தோம்ல அதை சேர்த்து நான் அரைக்க போகிறேன். நீங்கள் அப்படி மட்டன் தண்ணி அதிகம் விட்டு வரலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்து தான் அரைக்கணும். ரொம்ப டைட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் இந்த தண்ணியை சேர்த்து தான் இப்போ அரைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா நல்லா கெட்டியாக டைட்டாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அப்படி சப்போஸ் தண்ணி ஆகிட்டாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு மாவு பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது.
நான் அதனால் மட்டனில் இருக்க தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் இருந்ததுன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் இது எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். எடுத்து அந்த மட்டனையும் அரைச்சிட்டு வந்துடும். பார்ட்டாக அரைச்சிக்கிறேன். இந்த சின்ன ஜாரில் அரைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். நீங்கள் பெரிய ஜாரில் அரைக்கிறதா இருந்தால் மொத்தமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இதையும் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பக்காவாக அட்டகாசமாக கோலா உருண்டை உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி ஆயிட்டாலுமே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் அதை கவனமாக பாருங்கள். இப்போ அந்த மசாலா அரைச்ச கைமா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பவுலில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும் உப்பும் அளவாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கிறதுனால வேறு எதுவுமே காரத்துக்கு சேர்க்க வேண்டாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பொட்டுக்கடலையாக மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ட்ரையாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் ஒரு முட்டையும் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன் கைமாக்கு 1 முட்டை அப்படிங்கிற ரேஷியோவில் முட்டை சேர்த்தும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். முட்டை சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். முட்டை பிடிக்கும்னு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ முட்டை சேர்க்கலை. இந்த பொட்டுக்கடலை மாவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருட்டியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், உருட்டி காமிக்கிறவங்களுக்கு இது நல்லா உருட்ட வரும். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. முட்டை பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. அதுவும் சுவை நல்லாவே இருக்கும். சின்ன சின்னதாக உருட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரே மாதிரி உருட்டும் போது வேகிறதும் ஒரே மாதிரி வெந்துடும். ஒரே மாதிரி உருட்டிக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதிகம் எண்ணெய் சேர்த்தோன்னா அது ரீயூஸ் பண்ண முடியாது. அதனால் அளவாக எண்ணெய் சேர்த்து 4 நாளாக போட்டு பொரித்து எடுக்க போகிறேன். அடிக்கடி கிண்ட வேண்டாம். கொஞ்சம் ஒரு சைடு ப்ரௌனாக வெந்ததுக்கப்புறம் லைட்டாக அப்படி கிளறி விடுங்க. அடிக்கடி கிளறினீங்கன்னா உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் மிதமான தீயில் நல்லா ஒரே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். பேட்சாக பொரித்து எடுத்தோன்னா சீக்கிரமாக உடஞ்சிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால் அளவாக எண்ணெய் விட்டு அளவாக பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இது ரொம்ப சுவை அருமையாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இந்த மாதிரியே நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க, வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னால் இதே ரெசிபியை அப்படியே மீல் மேக்கர் வச்சும் செய்யலாம். நான் மீல் மேக்கர் வச்சு செஞ்ச ரெசிபியும் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா புரியும். பட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேம் தான். மட்டனுக்கு பதிலாக நம்ம மீல் மேக்கர் சேர்க்குறோம். இந்த மாதிரி ஒரே மாதிரி பொரித்து எடுத்துருங்க. ரொம்ப அருமையான சுவையான மட்டன் கோலா உருண்டை செஞ்சிட்டோம். இது ஸ்டார்டராகவும் சர்வ் பண்ணலாம். ரசம் சாதம், சாம்பார் சாதம் கூடயும் சர்வ் பண்ணலாம். சும்மாவே சாப்பிட்லாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மட்டன் கோலா உருண்டை ரெசிபி நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். செட்டிநாடு பாரம்பரிய சுவை இந்த ரெசிபியில் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி மட்டன் கோலா உருண்டை குழம்பு, மட்டன் மசாலா இது எல்லாமே பாரம்பரிய சுவையில் அதே பக்குவத்தில் உங்களுக்கு சொல்ல போகிறோம். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம் அடுத்தடுத்து உங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல் சேனலாக தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மட்டன் கோலா உருண்டை குழம்பு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.